பிரிக்ஸ் இஸ் அன் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். பிரிக்ஸ்னா நிறைய கண்ட்ரிஸோட கவர்மெண்ட் வந்து சேர்ந்து வந்துட்டு ஒரு கோஆப்ரேஷன் அண்ட் கன்சல்டேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணி சில பாலிசிஸ் வந்து எடுத்துட்டு வருது. இப்போ வேர்ல்டு வைட்ல ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணலாம், கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கா, அதுக்கு நம்ம யுனைட்டடா என்ன பண்ணலாம். இப்போ ட்ரேட் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இன்னொரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரில போய் ட்ரேட் பண்றாங்கன்னா அதுக்கு நிறைய பாலிசிஸ் வந்து ஃபார்முலேட் பண்றது இதுதான் பிரிக்ஸோட மெயின் ஒர்க். ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது நிறைய கண்ட்ரிஸ்குள்ள இருக்கிற கவர்மெண்ட். பிரிக் அப்படின்ற டேர்ம் வந்து 2001 கோல்ட்மேன் சாஸ்ன்றவர் டேர்ம் பண்ணியிருக்காரு. பிரிக் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ட்ரிக்கெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா தேவையில்லை, நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கண்ட்ரிஸ் தானே, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஸோ இதுதான் பிரிக். ஃபர்ஸ்ட் இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும் தான் இந்த பிரிக்ல வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சமிட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, பிரிக் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2009 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில். ஃபர்ஸ்ட் சமிட் அப்போ தான் நடந்திருக்கு. அப்போ யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா இவங்க தான் பிரிக்கோட ஃபவுண்டிங் மெம்பர். ஃபர்ஸ்ட் பிரிக்குன்னு தான் இருந்திருக்கு. அதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலாக இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வரிசையாக வந்துட்டு ஒவ்வொரு சேர்மன், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா சேர்மனாக இருந்து ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னா அடுத்து வந்து ரஷ்யா, அடுத்து வந்து பிரேசில் வந்து ரொட்டேட்டிங் வைஸ் இருப்பாங்க. ஸோ ஆனுவலாக மீட் பண்ணும். இதில் எஸ் வந்தது காரணம் என்னன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா 2010ல் கெஸ்டாக அந்த சம்மிட் வந்து அட்டன் பண்ணிப்பாங்க. 2011 ஃபுல் மெம்பராகவே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சேர்த்து தான் பிரிக்ஸ் அப்படின்னு இருக்கு. 2011 ஃபுல் மெம்பராக சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இயர்ஸ்லாம் நிறைய நோட் பண்ணிக்கோங்க, கேட்டாலும் கேட்பாங்க. ஈரான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க எல்லாமே ரஷ்யாவில் லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சமிட்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 2014 வெரி ரீசென்ட்லி தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 2025ல நமக்கு நடந்தது வந்து 17th பிரிக்ஸ் சமிட். அப்போ 2024 வந்து 16 இருக்கும், ரஷ்யாவில் நடந்திருக்கு. ஆனுவலாக அந்த மீட்டிங் நடக்கும் இல்லையா, அப்போ 2024 16, இந்த 2025ல 17th நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அஃபிஷியலி ஜாயின்ட் அஸ் அ மெம்பர் ஸ்டேட். இந்த இயர் வந்து இந்தோனேஷியா ஜான் மந்த் வந்து ஃபுல் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மெம்பராக இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. ஏன்னா இந்த இயர் தான் இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பிரிக்ஸ் இருக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2010ல் ஜாயின் பண்ணியிருக்கு, 11ல் ஜாயின் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஈரான் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு இந்தோனேஷியாவும் 2025ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மெம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனால பேர் மாறிடுச்சு. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்னு வச்சிருந்தாங்க, அப்புறம் பிரிக்ஸ்னு ஆச்சு. இப்போ நிறைய கண்ட்ரி சேர்ந்ததுனால பிரிக்ஸ் பிளஸ்ன்னு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் இது வந்து 2 மெக்கானிசம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும், கோஆப்ரேஷன் அண்ட் கன்சல்டேஷன். எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற லீடர்ஸ் வந்துட்டு கோஆப்ரேட்டிவாக யோசிச்சு கன்சல்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் 2 மெக்கானிசம். இந்தியாவில் எப்போ நடந்துச்சு பிரிக்ஸ் சமிட்னா 4th பிரிக்ஸ் சமிட் வந்து இந்தியாவில் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க.